ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல். நான் உங்கள் வினோத். நாம் இந்த காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆன்மீக பயணத்தை தான் நாம் இப்போ மேற்கொள்ள போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கீழ்சாத்தமங்கலம் மதுராபுரி மாம்பட்டுங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அத்திமர ஏரிக்கரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாசக்தி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் நாம் இப்போ போகிறோம். எல்லா ஊர்லேயும் இந்த முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. அப்படி அந்த கோயில்கள் எல்லாம் காணாத எந்த விஷயத்த இந்த காணொளி பதிவில் நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் என்னை பார்த்து கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆமாங்க, ஆனால் அந்த கோயில்கள் எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு விஷயம் இந்த கோயிலில் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள்களுக்கு பலவிதமான ரூபங்களில் தொல்லைகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றது. அப்படி அந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை அளிப்பதற்காக அப்படிப்பட்ட தொல்லைகளுக்கு ஏற்றாற்போல் பலவிதமான அவதாரங்களை எடுத்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. அப்படி என்னென்ன அவதாரங்களை எல்லாம் இந்த முத்துமாரியம்மன் எடுத்துள்ளார்கள் இந்த கோயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவறை தெய்வமாக விளங்கக்கூடிய முத்துமாரியம்மன் அவர்கள் ஸ்ரீ சாந்த சுரூபிணியாகவும், மக்கள்களின் கஷ்டத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய வகையில் சோடசா காளியம்மனாகவும், நாகதோஷத்திலிருந்து விடுதலை அளிக்க நாகதேவியாகவும், மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷத்திலிருந்து விடுதலை அளித்து பிள்ளை செல்வத்தை வாரி விளங்கக்கூடிய புத்திரவதி அம்மனாகவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தாயாக விளங்கக்கூடிய தாய் மூகாம்பிகை தேவியாகவும், அது மட்டும் இல்லை, செய்வினை தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்பதோஷம் போன்ற நவகிரக தோஷங்களை அனைத்தையும் தன் கடைக்கண் பார்வையிலேயே விளக்கக்கூடிய வகையில் விஸ்வரூப காட்சியாக, அதாவது 81 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ அருள்மிகு சர்வமங்கல காளி ரூபத்திலும் இந்த ஒரே கோயிலில் இத்தனை அம்சம் கொண்ட அவதாரங்களை அனைத்தையும் காண முடியும். அப்படிப்பட்ட அதிசயங்களை தான் உங்களுக்கு இந்த காணொளி வாயிலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை நல்கப் போகின்றோம். வாருங்கள், காணொளிக்குள் பயணிப்போம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீக பயணத்தை தொடங்கிட்டோம். அதில் முதலாவதாக நாம் தரிசிக்க போவது யார் பார்த்தீங்கன்னா, மும்முக விநாயகர். ஆமாங்க, இந்த விநாயகருக்கு 3 முகங்கள் இருக்கின்றது. அவரை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவரை தொடர்ந்து கொஞ்ச தூரம் முன்னாடி போனோம்னா நம்ம ஆலயத்தை நெருங்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே முன்னேறி ஆலயத்துக்குள்ளே போவோம். உள்ளே போகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் முதல்ல தென்படுவது சிம்ம வாகினியாகவும் உக்கிரமாக 14 கரங்களுடன் விஸ்வரூபமாக எழுந்து நிற்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு சர்வமங்கல காளி தேவியின் சக்தி பீடம்தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்ரீ சர்வமங்கல காளி தேவியின் விஸ்வரூப சிலையின் உயரம் பார்த்தீங்கன்னா சராசரியாக 81 அடி உயரம். அது என்ன 81 அடி உயரம்? இதற்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த காளி தேவியின் கரங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 கரங்கள். 18 சித்தர்களின் தத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக 18 கரங்களும், 63 நாயன்மார்களின் தத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக தாயின் பாதத்திலிருந்து உச்சி நெற்றி வடுகு வரைக்கும் 63 அடி உயரமும், இவை இரண்டினையும் கூட்டி 81 தத்துவங்களாக பாதித்து 81 அடி உயரத்தில் விஸ்வரூபக காளியாக எழுந்தருளி செய்வினை தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப தோஷம், செவ்வாய் தோஷம் போன்ற நவகிரக தோஷங்களினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை தன் விஸ்வரூப தரிசனத்தினாலேயே கலைத்து அவரவர் வாழ்விலே எந்தெந்த வரத்தினை தேடி தன் பாதத்தினை சரணடைந்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தினை தந்து, நான் இருக்கையில் எந்த பயமும் உங்களுக்கு இல்லை என்ற நம்பிக்கையை அவர்களின் மனதில் விதைத்து துணிச்சலோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுமாறு இந்த விஸ்வரூப தரிசனம் கொடுக்கின்றது என்று ஒரு வரலாறு கூறுகின்றது.
நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சர்வமங்கல காளி தேவியின் கீழ்ப்பகுதியில் ஒரு கருவறையானது உள்ளது. இப்பொழுது நாம் அந்த கருவறையை நோக்கி செல்வோம். இந்த கருவறையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய தாய் மூகாம்பிகை தேவியின் உருவ சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இப்போ நாம் இந்த கோயிலை சுற்றி வரும்போது என்னென்ன காட்சிகளெல்லாம் பார்க்க முடிகின்றது என்பதை பார்ப்போம். அப்படி போகும்போது முதல்ல நம்ம கண்ணில் படுறது பார்த்திங்கன்னா 4 திசைகள், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற 4 திசைகளுக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வங்களின் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த திசைக்கு இந்த தெய்வமும், அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய காளி தேவியின் எடையை தாங்கி பிடிப்பது போல ஒரு கிங்கிரர்களின் சிலையும், அது மட்டும் இல்லாமல் யாளிகளின் சிலையையும் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ பாருங்கள், இந்த திசைக்கு இங்கு ஒரு காவல் தெய்வம். அதேபோல் 4 திசைகளுக்கும் 4 காவல் தெய்வங்களின் சிலையானது நம்மால் பார்க்க முடிகின்றது. பாருங்க, இந்த திசைக்கு இங்கே ஒரு காவல் தெய்வத்தின் சிலையையும் பார்க்க முடிகின்றது. நேராக தெரியுது பாருங்க, அதுதான் முத்துமாரியம்மன் கோயில். இந்த கோயிலை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போவோம். இந்த பாருங்க, கிங்கிரர் ஒருத்தர் தாங்கி நிற்கிற மாதிரி இங்கே ஒரு சிலையும், இந்த திசைக்கு உண்டான காவல் தெய்வத்தையும் இங்கே பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா, மேலே இருக்கக்கூடிய காளி தேவியின் பொற்பாதங்களை பார்ப்பதற்காக இப்போ மேலே சொல்வோம். இப்படி மேலே ஏறும்போதே நம்ம கண்ணில் படுறது இந்த காளி தேவியின் சிம்ம வாகனத்தின் 4 கால்களிலும் 4 அரக்கர்களை அளிக்கக்கூடிய காட்சிதான். அதன் பிறகு காளி தேவியின் பொற்பாதங்களையும் பார்க்க முடிகின்றது. அப்புறம் இந்த பாருங்க, புனையல் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பாம்பின் புனையல் வடிவத்தை காளி தேவியின் இடை அளவு உயரத்திற்கு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தாயின் 14 கரங்களையும் கீழேந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான தோற்றத்தை பார்க்க முடியுது. பாருங்க, சிங்கம் எவ்வளோ ஆக்ரோஷமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காளி தேவியின் பாதத்தின் அருகே பாருங்கள், சின்ன சின்ன துவாரங்கள் அமைக்கப்பட்டு அதில் பித்தளை உலோகத்தாலான சிங்க உருவமானது காண முடிகிறது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த சிங்க உருவத்துக்கிட்ட தன்னோட வேண்டுதல்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம அந்த பதிவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால தான் அதையும் உங்கள்கிட்ட நான் இந்த காணொளி மூலமாக கூறிக்கொள்கிறேன்.
காளிதேவியின் பொற்பாதங்களை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மண்டபத்திலேருந்து கீழே இறங்கி முத்துமாரியம்மன் கோயிலை நோக்கி போவோம். இப்போ நம்ம இந்த முத்துமாரியம்மன் கோயிலை நோக்கி போகும்போது முதல்ல நம்ம கண்ணில் படுறது பார்த்திங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கக்கூடிய வழியில் கீழே ஒரு அந்த கலர் கலராக இருக்கக்கூடிய ஒரு இடம் தெரியுது. அந்த இடத்துல ஒரு அம்மனின் சிலையானது இருக்கிறது. அந்த அம்மனின் பெயர் பார்த்திங்கன்னா புத்திரவதி அம்மன். அதாவது இந்த உலகத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்காத தம்பதியினர்கள் இங்கே வந்து அவரவர்களின் முந்தானியை கிழித்து ஒரு கல்லை வைத்து கட்டி அதற்கு பொட்டு வைத்து இந்த இடத்தில் வேண்டிக் கொண்டு எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தாயே அப்படின்னு இந்த இடத்துல கட்டுவாங்க. அப்படி கற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அப்படி கிடைத்தவர்களுக்கு முதல் சீமந்தம் அவர்களது 5வது மாதத்தில் முதல் சீமந்தமானது இந்த அம்மனின் பாதத்தில் தான் நடைபெறும். அது இந்த கோயிலின் வழக்கம். அந்த அம்மனின் திருவுருவ சிலையை இப்பொழுது உள்ளே சென்று காண்பிக்கிறேன், பாருங்களேன். அது பார்க்கும்போதே ஒரு சிலிர்ப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது நம்ம வந்து பிள்ளை வரத்தை வேண்டி அந்த அம்மனை நோக்கி போகும்போது நான் அந்த வரத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிள்ளையை நம்மை நோக்கி கொடுக்கின்ற மாதிரி ஒரு காட்சியை அங்கே பார்க்க முடிந்தது. இந்த சிலைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பல நாகதேவியின் சிலைகளானது பார்க்க முடிகின்றது. பாருங்க, நாகதோஷங்களை நீக்கக்கூடிய நாகதேவியின் சிலையானது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சாத்துபடி செய்யப்பட்டுள்ள, அதாவது ஒரு சிலையின் உருவத்தை ஒரு இடத்தில் வைத்து சாத்துபடி செய்வார்கள். அந்த வகையில் சாத்துபடி செய்யப்பட்ட ஒரு நாகதேவியின் உருவத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்த உடனே நம்ம கண்ணில் படுறது அம்மனின் சூலாயுதம் தான். இந்த சூலாயுதத்திலும் புனையல் பாம்பு வடிவமானது வடிவமைக்கப்பட்டு இரண்டும் சேர்ந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூலாயுதம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்மனின் கருவறையிற்கு மேல் உள்ள அம்மனின் சிலையானது தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு கருவறைக்குள் இப்பொழுது நாம் செல்வோம். இப்படி உள்ள வந்தவுடனே நம்ம கண்ணில் படுறது அம்மனின் வெள்ளிக்காப்பு அலங்காரம் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உற்சவ அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனின் விக்கிரக சிலையானது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்தான் முத்துமாரி அம்மனின் கருவுருவ சிலை, அதாவது கருவறை தெய்வத்தின் சிலை. இதற்கு கீழ்தான் வெள்ளிக்காப்பு அலங்காரத்துடன் காணப்படுகிறது. இப்போ
இப்படிப்பட்ட அழகோடு பார்க்குறது வந்து ஆடி மாதத்தில் அம்மனுக்கு அலங்காரம் பூட்டப்பட்ட சிலை தான் இப்பொழுது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தான் அம்மனோட ஒட்டுமொத்த அழகையும் பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கு பாருங்கள் அம்மனோட அழகு. இப்போ பார்க்கும்போதே ஒரு கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது தானாகவே வந்துச்சு. அப்படிப்பட்ட அழகு. அடுத்தது அங்கேருந்து வெளியில் வந்தால் சப்தகன்னிகளின் சிலையை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு கஷ்டங்களை அளிக்கக்கூடிய சோடசா காளியம்மனின் அவதாரம் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன வியூவர்ஸ், ஸ்ரீ மகாசக்தி முத்துமாரியம்மனின் அனைத்து அவதாரங்களையும் பார்த்து அம்மனின் அருளை பெற்றிருப்பீர்கள் என்று முழுமையாக என்னால் நம்ப முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 18 கரங்களையும் 81 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப காளியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சர்வமங்கல காளி தேவியின் அருளையும் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சேனலோட கண்டிப்பாக கனெக்டில் இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோ பதிவுடன் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத்குமார். பாய் பாய், see you.